மதுரை மாநகரில் போதையில் வந்த சிறுவன் சாலையோரம் நின்றிருந்த ஜேசிபி வாகனத்தை திருடி சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை மோதி துவம்சம் செய்த பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. சிறுவன் அத்துமீற காரணம் என்ன? சூடாயிட்டான், இனி யாரும் இவனை தடுத்து நிறுத்த முடியாது என்பது போல் ஜேசிபி வாகனத்தை எடுத்துக்கொண்டு சிறுவன் ஒருவன் ஏரியாவையே கதறவிட்ட காட்சிகள்தான் இவை. போதையில் இருந்த சிறுவன் ஹாலிவுட் சினிமாக்களில் வருவது போல நகரையே நாசமாக்கிய சம்பவத்தின் பின்னணி என்ன? மதுரை செல்லூர் பகுதியில்தான் அந்த 17 வயது சிறுவன் நள்ளிரவு நேரத்தில் தனது நாச வேலையை தொடங்கி இருக்கிறான். என்ன விரக்தியில் இருந்தானோ தெரியவில்லை. சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜேசிபி வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஒரு முடிவோடு கிளம்பி இருக்கிறான். செல்லூர் 50 அடி சாலையில் தொடங்கிய அவனது ஆட்டம் கண்மாய்க்கரை சாலை வரை சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கண்ணில் கண்ட வாகனங்களை எல்லாம் சூறையாடியபடி சென்றிருக்கிறான். சாலையோரம் மற்றும் வீட்டின் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த கார், ஷேர் ஆட்டோக்கள், பைக்குகள் என 25ற்கு மேற்பட்ட வாகனங்களை இடித்து நொறுக்கி துவம்சம் செய்துள்ளான். இரும்பு கடை ஒன்றில் கயிற்று கட்டலில் படுத்து காவலாளி ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்தார். அந்த வழியாக ஜேசிபியை சகட்டு மேனிக்கு ஓட்டி வந்த சிறுவன் அங்கிருந்த சரக்கு வாகனம் மீது கண்மூடித்தனமாக மோத அது தூங்கிக் கொண்டிருந்த காவலாளி மீது பாய்ந்துள்ளது. இந்த சம்பவத்தில் காவலாளி மயிரிழையில் உயிர் தப்பினார். சத்தம் கேட்டு ஓடி வந்த அப்பகுதி மக்கள் ஜேசிபியை துரத்தி கொண்டு பின்னாலேயே ஓடி உள்ளனர். குறிப்பிட்ட இடத்தில் வரிசையாக நின்றிருந்த ஆட்டோக்களை பார்த்த சிறுவன் ஜேசிபியை திருப்பி ஆட்டோக்களை அப்பளம் போல ஏற்றி நொறுக்கினான். அப்போது ஓடி வந்த மக்கள் சிறுவனை மடக்கி பிடித்தனர். பிடிபட்ட சிறுவன் போதையில் இருந்தது போல் தெரிந்ததால் பொதுமக்கள் அவனை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். செல்லூர் பகுதியில் இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாகவும் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 2 மணிக்கு ஒரு ஜேசிபி டிரைவர் வண்டி எடுத்துட்டு வந்து நல்ல மாத்திரை போதை, கஞ்சா போதை, தண்ணி அவ்வளவு போதையில இருக்கான். நான் தான் அவனை பிடிக்கிறேன். அவனை பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா அவ்வளவு போதையில இருக்கான். அவனை பிடிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 20 டூ வீலர், ஒரு 10 காரு, 10 ஆட்டோ, எங்களுடைய வாழ்வாதாரமெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. இப்ப எல்லாம் வண்டியை வேலை பார்த்தா அப்படின்னா 2 மாசம் 2.5 மாசம் ஆகும். ஏன்னா 2 பையன் ஒரு ஏதோ வச்சு நானே ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிறேன், வாடகை வீட்டுல இருக்கோம். இப்ப இவ்வளவு பெரிய சாதம் ஏற்பட்டுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையா இருக்கு. இதுக்கு கவர்மெண்ட் எனக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் தரணும். போதையில் இருந்த சிறுவன் சில நிமிடங்களில் அரங்கேற்றிய அட்டகாசத்தால் அப்பகுதியில் வாகனங்களை இழந்த பலர் கவலையடைந்துள்ளனர்.